ஏன்னா ஆண் சிங்கத்தை போய் யாரும் அப்படி வரலாறு இல்லை. ஆண் சிங்கத்தை போயிட்டு இன்னொன்று போய் அடிச்சிருச்சு, ஒரு நரிய அடிச்சிருச்சு, இப்போ ஒரு இது அப்படிலாம் கிடையாது. 2 ஆண் சிங்கங்கள் ஆனா சண்டை போடுமே சார், பயங்கர மோதிக்கும். 2-17 மோதிப்பாங்களா சார் ஒன்னா இருந்தா? இல்லை, அதாவது அதுக்குன்னு நம்ம ஒன்றை கம்பேர் பண்ண போகும்போது அதனுடைய ஆட்டிடியூட் அவ்வளோதான் எடுத்துக்கிற மொழிய, அது அனிமல்ஸ், அது நம்ம ஹியூமன் பீயிங், மனுஷன் நம்ம ஹியூமன் பீயிங்கு. அதை மற்றதெல்லாம் சிந்திக்க முடியாது. நம்மள மாதிரியே அது சிந்திச்சுன்னா நம்மள மாதிரி பேண்ட் ஷர்ட்டை போட்டு இங்க வந்துடும். அது இல்ல, எனக்கு டவுட் வந்துருச்சுன்னா, ஒரு குடும்பத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சப்போஸ் 17ல பிறந்திருந்தாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு. கஷ்டம் தான் அது. நீங்க கேட்கிற கேள்வி இப்படி சொல்லலாம், ஒரு வீட்டுல ஹஸ்பண்டும் 17 ஒய்ஃபும் 17னா அப்போ ஆண் சிங்கம் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களான்னா அதுல ஒன்றும் டவுட் இல்லை. அதே மாதிரி சிங்கன் ஃபேமிலின்னு இருக்கு இல்லைங்களா, அது வாழ்ற அந்த ஒவ்வொருத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரி அந்த சிங்கத்துக்கும் வாழ்றதுக்கு நிறைய இருக்கு. அது ஓகே சொல்கிறேன், அது அவ்வளோதான், ஒரு குறிப்பிட்டது வரைக்கும் தான். அவங்க மீதி எல்லாம் நம்ம ஹியூமன் பீயிங் உண்டானதெல்லாம் இருக்கும். அதான் நீங்கள் உங்கள் கேள்விக்கு அப்படி கூட எடுத்துக்கலாம். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஆணும் 17 பெண்ணும் 17 இருந்தால் கண்டிப்பாக அதான் நடக்கும். ஆமாம், ரணகலவாயிடும். ஏன்னு கேட்டால் என்ன இருக்குன்னாக்கா, யார் அவர் பேச்சு அவங்களும் கேட்க மாட்டாங்க, இவங்க பேச்சு இவங்க கேட்க மாட்டாங்க, ஒருத்தர் பேச்சும் ஒருத்தர் கேட்க போகிறது இல்லை. அப்போது அது என்ன ஒன்றாக்கா, ஃபேமிலி லைஃப்னாவே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போகிறது தான். ஒரு முறை நான் கேட்டுக்கிட்டேன், ஒரு முறை நீ கேளு, அதுதான் அர்த்தம். அது சும்மா நானே கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான். ஆனால் அந்த 17ன்னு வந்துருச்சுன்னு வைங்களேன், அதுக்கு முன்னாடி எந்த நம்பர் இருந்தாலும் நான் தான் 17 அப்படிங்கிறத காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இதை பார்த்துட்டோன்னா 17ஆம் தேதி என்ன நம்மளை பற்றி மொத்தத்தையும் ஒரு உடைச்சி போட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உண்மை தானே சொல்கிறேன். ஸோ எனக்கோ அதனால் 17ன்னு உங்களுடைய குறியீடு ஆண் சிங்கம், அந்த உருவத்தை உங்களுடைய தொழில் பிஸ்னஸ்லேயும் வச்சுக்கிடலாம், பிஸ்னஸ் பண்ணவங்க நீங்களே உங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். அதே நேரத்தில் இன்னொரு டிப்ஸ் கூட சொல்லிக்கலாம். 17 நம்பர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வேற ஒரு இடத்துக்கிட்ட வேலை செய்கிறா போல இருந்ததுன்னா லைஃப்பில் அப்படியே தான் இருப்பீங்க கடைசி வரைக்கும். நான் ஒருத்தட்ட வேலை செய்கிறேங்க, 30 வருஷமாக இருக்கிறேன், அங்கே தான் செய்யணும். எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறதுக்காக 3 வருஷம் இருங்க, அப்புறம் வெளியே வந்துடுங்க, ஓனாக பிஸ்னஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அதுதான் உங்களுக்கு லைஃபு.